தூத்துக்குடியைச் சேர்ந்த கப்பல் மாலுமி நிஷாந்த் கடந்த 10ஆம் தேதி ஹார்மூஸ் நீரிணையில் பயணித்து கொண்டிருந்த கப்பலில் உயிரிழந்தது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய மரணம் குறித்து எந்தவிதமான தெளிவான விளக்கமும் இதுவரை அளிக்கப்படவில்லை. கடந்த 14 நாட்களாக நிஷாந்தை இழந்த அவருடைய குடும்பத்தினர் கடுமையாக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடல் தற்போது ஓமன் நாட்டில் இருக்கிறது. அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து குடும்பத்திடம் ஒப்படைத்து இறுதிச் சடங்குகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே உடனடியாக மத்திய அரசாங்கம், குறிப்பாக டிஜி ஷிப்பிங், நேற்றைய தினம் ஃபார்வர்ட் சீமன் யூனியன் சார்பில் நடைபெற்ற சர்வதேச அளவில் இருக்கிற பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆன்லைன் கூட்டத்தில் உயிரிழந்த நிஷாந்த் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடுகளை பெற்றுத் தருவதாக டிஜி ஷிப்பிங் உட்பட அனைவரும் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாளை இந்தியா கொண்டு வரப்படுகிற அவருடைய உடலை வாங்குவதற்கு நிஷாந்துடைய மனைவியும் அவருடைய குடும்பத்தினரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் உடனடியாக நாங்கள் ஏற்கனவே இந்திய பிரதமருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த நிஷாந்த் மரணம் குறித்த பல சந்தேகங்கள் குறித்தும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணங்கள் குறித்தும் எங்களுடைய வேண்டுகோளை தூத்துக்குடி மாவட்ட தொழிற்சங்க இயக்கத்தின் சார்பாகவும் சிஃபாரஸ் சார்பாகவும் முன்வைத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இன்னொரு பக்கம் உயிரிழந்த நிஷாந்த் குடும்பம் அவருடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிறது. அவருடைய 2 குழந்தைகள், மிக 3 வயது 10 வயது கைக்குழந்தையோடு அவருடைய மனைவி கடுமையாக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். 3 வயது 10 மாத குழந்தையோடு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தமிழக அரசாங்கம் ஒரு நிரந்தரமான வேலையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தோம். கடந்த 20ஆம் தேதி மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து இரங்கல் தெரிவித்து ஒரு வேலைக்கான ஒரு உத்தரவை அவரிடம் வழங்கி சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த உத்தரவை பார்க்கிற போது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த உத்தரவில் நிஷாந்துடைய மனைவிக்கு வெளி முகமை மூலமாக தற்காலிக தொகுப்பூதிய அடிப்படையில் இளநிலை உதவியாளர் பணி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சரியான நடைமுறை அல்ல. நம்பியிருக்கிற மக்களுக்கு இப்படிப்பட்ட ஏமாற்றம் அளிக்கிற நடவடிக்கைகளில் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் ஈடுபடக்கூடாது என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்பு இந்த மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 குடும்பங்களில் 12 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழக அரசினுடைய வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி துறையில் நேரடி ஊழியராக நியமனம் செய்யப்பட்டு இப்போது இளநிலை உதவியாளர்களாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தாங்குளம் லாக்அப் டெத் அடைந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு தலைமைச் செயலகத்தில் இளநிலை உதவியாளர் நியமனம், நிரந்தரமான பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒக்கி புயலில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 குடும்பங்களில் சேர்ந்தவர்களுக்கு, வாரிசுகளுக்கு நிரந்தர வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அரசாங்கம் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு என்பது இது முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட் என்பதை நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். இது ரொம்ப தவறான ஒரு நடவடிக்கை. ஏனென்றால் ஒரு கடுமையான பரிதவிப்பில் இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் அரசு துறையில் நிரந்தரமான வேலை என்பதுதான் இந்த குடும்பத்துடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த வேலை நியமன உத்தரவை நாங்கள் முற்றிலும் நிராகரிக்கிறோம். ஒருவேளை இதே நிலைப்பாட்டில் அரசாங்கம் இருந்தால் அதற்கு எதிராக வலுவான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். உடனடியாக நிஷாந்துடைய மனைவிக்கு தமிழக அரசு துறையில் நிரந்தரமான வேலை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உத்தரவுடைய நகலை பத்திரிகையாளருக்கு நாம் கொடுக்க விரும்புகிறோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கருணை அடிப்படையில் தற்காலிக இளநிலை உதவியாளர் பணியில் வெளி முகமை நிறுவனம் வழியாக தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய எம்டி உத்தரவின் பேரில் இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்காக இருக்கிறது. புதிதாக அதிகாரத்துக்கு வந்திருப்பவர்கள் சில அனுபவங்கள் தேவைப்படலாம். அதிகாரிகள் தவறாக வழிகாட்டுகிறார்கள். எனவே இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு
முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிரந்தரமான வேலையை தயவு செய்து உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை ஃபார்வர்ட் சீமான் யூனியன் சார்பிலும் CIT தொழிற்சங்கம் சார்பிலும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாவட்டத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர் போன்ற உயர் அதிகாரிகள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். ஏனென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையின் பேரில்தான் கருணை அடிப்படை நியமனத்திற்கான உத்தரவை அரசு வழங்கும். ஆனால் இங்கு நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் இந்த ஆர்டரை அவருடைய குடும்பத்தை அழைத்து கொடுக்கிற போது மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகள் யாரும் இல்லை என்பது வருத்தத்துக்குரியது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.